கடந்த வாரம் மத்திய கம்பெனிகள் விவகாரத்துறை அமைச்சர் சச்சின் பைலட் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கின்றார். சிட் ஃபண்ட் கொள்ளையர்கள் வட்டி கடை ஆரம்பிச்சு உங்களுக்கு அதிகமான அளவுக்கு வட்டி தர்றோம், நீங்க எங்களிடத்துல பணத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை வருஷத்துல உங்களுடைய பணம் பன்மடங்கு பெருகிடும், பிக்ஸ்டு டெபாசிட் பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க என்று சொல்லி மக்களை ஏமாற்றி சிட் ஃபண்ட் என்ற பெயரில் வசூலித்து விட்டு கடைசியில அனைவருக்கும் அல்வா கொடுத்து விட்டு எஸ்கேப் ஆகக்கூடிய அந்த சிட் ஃபண்ட் கம்பெனிகளுடைய தொல்லை அதிகமாகிவிட்டது. இவங்க இந்த மாதிரி மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறதுனால யார் யாரெல்லாம் இப்படி பணத்தை போர்ஜரி செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டார்களோ அத்தகைய தலைமறைவாகிவிட்டவர்களுடைய பெயர்கள், அவர்களுடைய கம்பெனி பேரு, அவருடைய உரிமையாளர்கள், அந்த கம்பெனியினுடைய அதிகாரிகளுடைய பெயரையெல்லாம் வெளியிடலான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். சிட்ஃபண்ட் மூலமாக மக்கள் ஏமாற்றப்படுவதிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக இத்தகைய ஒரு நடவடிக்கையை நாங்கள் எடுக்க இருக்கின்றோம் என்று சொல்லி ஒரு அறிவிப்பை நாம் வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருந்தார். சிட்ஃபண்டுகள் மூலமாக மக்களுடைய பணம் எக்கச்சக்கமா கொள்ளையடிக்கப்படுது, அதனால நாங்க என்ன பண்ண போறோம்னா கவர்ச்சிகரமான விளம்பரங்களை நம்பி நீங்க ஏமாந்துடாதீங்கன்னு சொல்லி மக்கள் மத்தியில விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்ய போறோம் என்று சொல்லி இவர்கள் அறிவிப்பு செய்யறதை நாம பார்க்கின்றோம். ஆட்சியாளர்களுக்கு மூளை எந்த அளவுக்கு மழுங்கி விட்டது என்பதற்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக தெரிகின்றது சகோதரர்களே. அதாவது சிட்ஃபண்ட் மூலமா மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றான், மக்களுடைய பணத்தை சுரண்டி கொண்டிருக்கின்றான், மக்களை அட்டை பூச்சிகளாக அவர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி கொண்டிருக்கின்றான். இதுக்கு உண்டான அவர்கள் மேல உள்ள நடவடிக்கையை துரிதப்படுத்தி அவர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி இத்தகைய அயோக்கியர்களை தூக்கி உள்ள வைத்து இவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து சொத்துக்களை முடக்கி மக்களுடைய பணத்தை சரியான முறையில் அவரிடத்தில் சென்றடைய இவர்கள் வழிவகை செய்வார்களா? உட்கார்ந்துகிட்டு இவர்களுடைய பேரை நாங்க வெளியிட போறோம். சிட்ஃபண்டுக்காரன் தான் அதான் கோடி கோடியா கொள்ளையடிச்சிட்டு தான் ஆளு தலைமுறை ஆயிட்டானே, அவன் பேரை வெளியிட்டா என்ன வெளியிடாட்டினா என்ன, அவனுக்கு என்ன வந்துச்சு? அவன் தான் அதுல என்னன்னா இந்த மாதிரி ஏன் வெளியிட போறோம்னா அவன் ஒரு கம்பெனில இருந்து இப்படி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு மக்களை ஏமாத்திடுறாங்களாம். ஏமாத்திட்டு இன்னொரு கம்பெனி ஆரம்பிச்சிடறாங்க, வேற பேர்ல வேற ஒரு போர்ஜரி பேர்ல ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப பேரை வெளியிட்டு என்ன பிரயோஜனம்? அவன் வேற பேர்ல ஆரம்பிச்சிருவான், வேற ஒரு ஆளை ஓனரா போட்டு காட்டி உங்களை ஏமாத்த போறான். நல்லா தெரிஞ்சாலும் நீங்க அவங்களுக்கு அனுமதி கொடுக்கத்தான் போறீங்க. அப்படி அனுமதி கொடுத்தால் திருப்பி இன்னொரு ஒரு சிட்ஃபண்ட் தானே உருவாகும். இதனால ஒழிக்க முடியுமா இவங்கள? அவன் இந்த ஊர்ல இருந்து கொள்ளையடிக்கிறத விட்டுட்டு பக்கத்து ஊர்ல போய் இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணி பக்கத்து ஊர்ல போய் கொள்ளையடிக்க போறான். மத்திய அரசாங்கத்தினுடைய பொறுப்பு என்ன? கவர்ச்சிகரமான விளம்பரங்களை நம்பி ஏமாந்துடாதீங்கன்னு சொல்லி மக்களிடத்துல விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ண போறாங்களாம். கவர்ச்சிகரமான விளம்பரத்தை போடுறதுக்கு அனுமதி கொடுக்கறது யாரு? மத்திய அரசாங்கம் தானே அனுமதி கொடுக்குது. நீங்க தானே அனுமதி கொடுக்கறீங்க. நீங்களே அனுமதி கொடுத்து விட்டு இன்னொரு பக்கம் சிட்ஃபண்ட் சம்பந்தமா விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ண போறோம், இவங்க பேரை வெளியிட போறோம். பேரை வெளியிட்டா என்ன வெளியிடாட்டினா என்ன? எல்லாத்திற்கும் சூத்திரதாரியா இருக்கக்கூடியவர்கள் இந்த அரசாங்கம் தான். முதல்ல இவங்க என்ன செய்ய வேண்டும்? விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்றதெல்லாம் சீர்திருத்தவாதிகள் செய்ய வேண்டிய வேலை. அரசாங்கம் என்பது அதிகாரத்தை கையில வைத்திருக்கக்கூடியவர்கள். அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிறவன் இறங்கி அவனுக்கு எதிராக ஆக்சன் எடுப்பானா? அதை விட்டு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்வதாக சொல்வதே மக்களை மடையர்களாக்கக்கூடிய ஒரு வேலைதான் அப்படின்றத நாம விளங்கிக் கொள்ளணும். இதே மாதிரிதான் எல்லா விஷயத்திலையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். விபச்சாரத்தை தடுக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுங்கப்பா அப்படின்னா நீங்க விபச்சாரம் பண்றதா இருந்தா ஆணுரை அணிஞ்சுக்கிட்டு விபச்சாரம் பண்ணுங்கன்னு விழிப்புணர்வு பிரச்சாரம். இதுதான் இவங்களுடைய வேலை. புள்ளி ராஜாக்கு எய்ட்ஸ் வருமா, அந்த ராஜாக்கு எய்ட்ஸ் வருமா, இந்த ராஜாக்கு எய்ட்ஸ் வருமான்னு விபச்சாரத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பான். விபச்சாரத்துக்கு எதிராக இரும்பு கரங்கொண்டு ஒழுக்குங்கடா அப்படின்னா இதுதான் இவருடைய வேலையா இருக்கின்றது. மதுவை ஒழிங்கடான்னா குடியை கெடுக்கும்னு சொல்லி பாட்டில் மேல எழுதுங்க. புகையிலே ஒழிக்கடா அப்படின்னா எலும்பு கூடு படம் போட்டு பீடியை வீங்க, சிகரெட் வீங்க. இதுதான் இவங்களுடைய வேலையே இதுவாகத்தான் இருக்கின்றது. ஆபாச படத்தை எல்லாம் தடை செய்யுங்கடா அப்படின்னா ஆபாச படம் வரும்பொழுது கீழே ஸ்க்ரோலிங் ஓட்டினா என்னன்னு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கின்றார்கள்.
அப்ப இது ஆக்ஷன் எடுக்க வேண்டிய நிலையில இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற நிலைக்கு கீழ்த்தரமா இறங்கக்கூடியதை பார்க்கிறோம். இது மக்களை ஏமாத்துறது தான். இன்னும் சொல்ல போனா இந்த சாரதா குடும்பம்னு சொல்லி வச்சு 20,000 கோடி ரூபாய் சுருட்டிட்டு ஆள் எஸ்கேப் ஆயிட்டான். வட மாநிலத்தில் சாரதா குடும்பம் இந்த சிட் ஃபண்டுகளுடைய இதுல ரொம்ப ஃபேமஸா இருந்தான். 20,000 கோடி ரூபாய் சுருட்டி இருக்கிறான். எந்த ஆக்ஷனும் கிடையாது. மம்தா பானர்ஜி இந்த மாதிரி எங்க மாநிலத்துலதான் ரொம்ப அடி வாங்கி இருக்கிறாங்க. 500 கோடி ரூபாய் நீங்க மத்திய அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்கணும் இதனால என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்க பட்ஜெட்ல 150 கோடி ரூபாய் ஒதுக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை போகுது. மக்கள் அந்த அளவுக்கு ஏமாளிகளாக இருக்கின்றார்கள். மிகப்பெரிய கலவர அளவுக்கு வெடிச்சு மக்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு போராட்டம்லாம் நடத்துறாங்க. அப்படி பண்ணாலும் இவர்கள் இதற்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மறுக்கின்றார்கள் என்றால் அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு இருக்கு, அவங்களும் பங்கு வாங்கி கொண்டார்கள் என்று போராட்டங்கள் நடத்துகின்றார்கள் என்றால் அப்ப இவங்களுக்கு அதுல கை இருக்கு, இவங்களுக்கு அதுல கமிஷன் போகுதுன்றதுனாலதான் இங்க உட்கார்ந்துகிட்டு நான் விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ண போறேன், பேரை வெளியிட போறேன் என்று சொல்லி மக்களை ஏய்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்கம் கையில் எடுக்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்கு என்னென்னலாம் நீங்க கேள்வி கேட்கிறீங்க. ஒரு சேனல் ஆரம்பிக்க போறதா இருந்தா இவருக்கு இத்தனை கோடி ரூபாய் சொத்து காட்டணும் கேக்குறீல. அந்த மாதிரி சிட் ஃபண்ட் பேர்ல எத்தனை கோடி ரூபாய் சுருட்டிட்டு ஓடுறாங்க. கடந்த 10 வருடங்கள்ல மட்டும் அபிஷியலா ஓடுனவங்களுடைய எண்ணிக்கை சுருட்டின அமௌண்ட் என்னன்னா 2223 கோடி ரூபாய் இவங்க சுருட்டி இருக்கிறாங்க சிட் ஃபண்ட் என்ற பேர்ல. அப்பனா எந்த அளவுக்கு கொள்ளையடிச்சிருப்பாங்கன்னு பாத்துக்கிறீங்க. 10,000 கோடி ரூபாயை சுருட்டுறதுக்கு இப்ப நாளைக்கு ஓபன் பண்ணாலும் மக்கள் போய் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறான். இவ்வளவும் செய்யறான்னா அப்ப என்ன செய்யணும்? சிட் ஃபண்ட் நீ ஆரம்பிக்கிறியா, ஒரு 10 கோடி ரூபாய் நீ எத்தனை கோடி ரூபாய் வசூல் பண்ணணும்ன்றத அரசாங்கமே கணக்க போட்டு இத்தனை கோடி ரூபாய்க்கு மேல நீ வசூல் பண்ணக்கூடாது, நீ இத்தனை கோடி ரூபாய் வசூல் பண்றதா இருந்தா இத்தனை கோடி ரூபாய் உனக்கு சொத்து காட்டினா தான் நீ சிட் ஃபண்ட் ஆரம்பிக்கணும் என்று போட்டு சொத்து இருந்துச்சுன்னு வைங்க, இவன் தூக்கிட்டு ஓடனா சொத்தை முடக்கிடலாம். அப்ப ஓட மாட்டான். அதோடு மட்டும் இல்லாமல் வட்டி என்ற பெயர்ல மக்களை சுரண்டதே முதல்ல கூடாது. அதுக்கு முதல்ல தடை போடணும். அதுக்கு தடை போட்டாலே இந்த மாதிரியான நோய்கள் எல்லாமே ஒளிந்து விடும். இது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. இன்னொன்னு என்ன, மக்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? எத்தனை பேர் இப்படி ஏச்சாலும் ஏமாறுறதுக்கு தயாராக இருக்கின்றாரு. 10,000 கோடி ரூபாய் மோசடி பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு செய்தி வெளியிடுவான். வெளியிட்டு கீழே இன்னொரு சிட் ஃபண்ட் ஓபன் பண்றதா நம்பர் போட்டிருப்பான். இந்த செய்தியை பிடிச்சிட்டு கீழே உள்ள நம்பருக்கு போன் பண்ணி பணம் எவ்வளவு ரூபாய் கொடுத்தா எவ்வளவு 1000 ரூபாய் வட்டி கொடுப்பீங்கன்னு கேட்பான். இதுதான் மக்களுடைய நிலைமையா இருக்கின்றது. எவ்வளவு அடிச்சாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு மக்கள் இருக்கின்றார்கள். பார்த்தோமா இல்லையா? இங்க சென்னையில இந்த மயிலம் சிட் ஃபண்ட் சொல்லிட்டு 25 கோடி ரூபாய் அளவுக்கு சுருட்டிட்டு போயிட்டாங்க. பணம் கட்டி ஏமாந்தவன் எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறான். கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா 1000 பேருக்கு மேல போய் நிக்கிறாங்க வரிசையில. கமிஷன் ஆபீஸ்ல என்ன செய்யறான், எல்லாருக்கும் டோக்கன் போட்டு கொடுத்து 1 to 100 டோக்கன் வரைக்கும் இன்னைக்கு வாங்க, 100 to 200 வரைக்கும் நாளைக்கு வாங்க, 200 to 300 நாளை கழிச்சு வாங்க டேட்டு போட்டு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு மக்கள் ஏமாளிகளாக இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு மக்கள் பணம் பணம் என்று அலையக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம். காசுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் என்று போய் விளக்கை தேடி விழக்கூடிய விட்டில் பூச்சிகளாக மக்கள் அதுல போய் விழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இதுல மக்கள் விழிப்புணர்வா இருக்கணுமா இல்லையா? காசுக்காக என்ன வேணாலும் செய்வீங்களா? எவ்வளவு ஏமாத்திட்டு இருக்கிறான், இவ்வளவு ஏமாத்துறான்னு தெரிந்து கொண்டு நீங்க ஏன் போய் விழுவுறீங்க? எத்தனை சிட் ஃபண்ட் ஆரம்பிச்சாலும் ஓட போறான்னு தான் தெரியுது. இரட்டிப்பாக்குறேன்றான். நீங்க இப்ப 50,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 4 வாரத்துல உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ஆகுது அப்படின்னு சொல்லி அறிவிப்பு பண்றான். அதையும் நம்பி மக்கள் போய் பணத்தை கொடுக்குறாங்க. 1 லட்சம் ரூபாய் 4 வாரத்துல 4 லட்சம் ரூபாய் ஆகுதுன்னா அவன் உங்கள்கிட்ட பணம் வாங்கணும். அவனே அந்த 1 லட்சம் ரூபாய 4 லட்சம் ரூபாய் ஆக்கி 4 லட்சம் ரூபாய் 8 லட்சம் ரூபாய் ஆக்கி 8 16 ஆக்கிட்டு அவன் கோடீஸ்வரனா போயிட வேண்டியதுதானே? அவன் உங்கள்கிட்ட காசு வாங்குறான். அப்ப உங்கள்கிட்ட காசு வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்றதுல உங்களை ஏற்கிறதுக்கு தான் செய்யறான்னு தெரியுதா இல்லையா? ஏதாவது ஒரு SMS வந்துட்டா உடனே போய் அந்த SMS அக்கௌண்ட் நம்பர்ல கொண்டு பணத்தை கட்டுறது. உங்களை நாங்க ஒரு வின்னரா தேர்ந்தெடுத்திருக்கிறோம், உங்களுக்கு இத்தனை கோடி ரூபாய் உளுந்திருக்கு அப்படின்னு சொல்லி SMS அனுப்புவாங்க. 85 போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 0 7 0 போட்டு SMS வரும். எத்தனை கோடி ரூபாடா நமக்கு உளுந்திருக்கு நமக்கே கணக்கு பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். உடனே ஆஹா நமக்கு லக்கு அடிச்சிருச்சு, இன்னைக்கு 8 கோடி ரூபாய் நமக்கு கிடைக்குது. போனை போட்டு அந்த நம்பருக்கு இமெயில் அனுப்பி
எங்க வந்து வாங்கிக்கிறது, நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு 1,00,000 ரூபாய் மட்டும் கட்டுங்க அந்த வரி அப்படின்னு சொல்லி பணத்தை கட்டிட்டு ஏமாந்த ஆளுகள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் பாக்குறோமா இல்லையா? இந்த ஓசூல் நடந்த ஒரு சம்பவத்தை போட்டிருந்தேன். அதாவது வந்து உங்களுடைய அந்த நகையை எல்லாம் கொண்டு வந்து வச்சு பூஜை செய்தீர்களே, ஆனால் ஒரு வாரத்துல அந்த நகை அப்படியே இரட்டிப்பாயிரும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு பண்ணி ஒரு மந்திரவாதி ஏமாத்தி இருக்கிறான். 106 சவரனை கொண்டு போய் கொடுத்து அவங்களுடைய வீட்டுக்குள்ளேயே வச்சு பூஜை பண்ணி கரெக்டா அமாவாசை அன்னைக்கு தான் நீங்க ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானா. கொண்டு போய் 106 சவரனை ஒரு பானைக்குள்ள வச்சு நல்லா வந்து சாம்பிராணி எல்லாத்தையும் போட்டு நல்லா பூஜை பண்ணிருக்கிறான். பூஜை பண்ணிட்டு அமாவாசை அன்னைக்கு திறந்து பாத்தீங்கன்னா 106 212 மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவு பண்ணிட்டு போயிட்டான். இவங்க கரெக்டா அமாவாசை அன்னைக்கு போன் பண்ணிருக்காங்க, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளருடைய எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதுன்னு வந்திருக்கு. என்னடா இது மந்திரவாதி ஆளை காணா, சரி நம்மளே 212 எடுத்துருவோம். அதுக்கு அடுத்து இன்னொரு பூஜை 414, அடுத்து 818, அப்படியே ரொம்ப கனவுல உள்ள போய் பானையை உள்ள திறந்து பார்த்தா உள்ள பெரிய செங்கக்கல் 2 இருந்திருக்கு. அப்ப இதுதான் நிலைமை. என்னன்னா இது வந்து இவன் 212 பவுனை வந்து 414 பவுன் ஆக்குறான்னா அவன் உங்கள்கிட்ட வர்றான். அந்த மந்திரவாதி செயலை செய்யறதுக்கு ஏன் உங்கள்கிட்ட 100 ரூபாய் 200 ரூபான்னு பிச்சை காசு வாங்கிட்டு இருக்கிறான்? யோசிக்க மாட்டாங்க. 1 2வது 2 4வது உடனே பணத்தை உடனே கட்டுறது. எதுக்கு போய் இப்படி கட்டி ஏமாறணும்? கடைசியில பார்த்தா அவனை வந்து அதுக்கடுத்து ஒரு 2 வாரத்துல பிடிச்சாங்க. 3 கிலோ தங்கம் கைப்பற்றி இருக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு ஏமாளிகள் இருந்திருக்காங்க பாரு. 3 கிலோ தங்கமும் 6 கிலோ ஆக்குறதுன்னு சொல்லி அவன் ஏமாத்தி இருக்கிறான். இதுதான் உள்ள நிலைமை. அப்ப இஸ்லாம் வந்து இதற்கும் அழகான வழிகாட்டுதலை சொல்லி தருகின்றது. எதுக்கு காசுன்னு அலையிறீங்க? ஆதமுடைய மகனுக்கு வந்து பேராசை எந்த அளவுக்குன்னா தங்கத்தினாலான நீரோடை வழங்கினாலும் அந்த மாதிரி இன்னொரு நீரோட இருந்தா நல்லா இருக்கும் நினைப்பான். அப்ப வந்து காசுதான் இவனுடைய நோக்கமாக இருக்கின்றது. உண்மையான செல்வந்தன் யாருன்னா போதும் என்ற மனம் எவனிடத்தில் இருக்கின்றதோ அவன் தான் உண்மையான செல்வந்தன். அப்ப வந்து உங்களுடைய காசு குறுக்கு வழியில பெரிய ஆளாகணும்னு இப்படி நினைச்சு பேராசைப்படுவது இத்தகைய பெருநஷ்டத்துல கொண்டு போய் விட்டுவிடும். அதனால இந்த மாதிரியான சிட்பண்ட்ல கொண்டு போய் வட்டி காசு உங்களுக்கு தேவையா? அடுத்தவனுடைய அந்த ரத்தத்தை உறிஞ்சி நீங்கள் வாழ வேண்டுமா அப்படின்றத யோசனை பண்ணாலே இப்படி மக்கள் ஏமாற மாட்டார்கள். அதே நேரத்தில் மத்திய அரசாங்கமும் இத்தகைய கொள்ளையர்களை பகல் கொள்ளையர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்து நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.